அனைத்து உறவுகளுக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா தண்ணி பழம் தான் போட்டு ஏற்கனவே விதை போட்டிருந்தோம். இப்போ பாருங்கள் தண்ணி பழம் ஓரளவுக்கு நல்லா காய்ச்சிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம எல்லா தென்னை மரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஊடு பேரை வந்து தண்ணி பழத்தை போட்டிருந்தோம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி எல்லாத்துலேயும் போட்டிருந்தோம். பட் தென்னை மரத்துக்கு போட்டிருந்தது நல்லா வந்துச்சு. மற்ற பப்பாளி இதெல்லாம் போடுறது கொஞ்சம் நல்லா வரல சரளை தரனால. பட் தென்னை மரம் நல்லா ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 3 அடிக்கு குழி தோண்டி போட்டதுனால அந்த இதில் பதிச்சனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி பழம் நல்லா வந்துருந்துச்சு. நல்லாவும் காய் இருந்துச்சு. ஓரளவுக்கு நம்மளுக்கு தேவையான தண்ணி பழத்தை நம்ம வீட்டுக்கு பிடிங்கியாச்சு. மற்ற ரொம்ப பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தான் கொடுத்தோம். பட் மார்க்கெட்டுக்கு கொண்டு போன அளவுக்கு காய் நம்மளுக்கு காய்க்கலனாலும் பட் வீட்டுக்கு தேவையான காய் மற்றபடி நம்ம வெளியில் கொடுக்கறதுக்கான காய் வந்து பார்த்து கிடந்துச்சு. பாருங்கள் ஓரளவுக்கு நல்ல பெருசாகவும் நல்லா தான் வந்துருந்துச்சு. பட் தென்னை மரத்தில் போட்டிருந்த தண்ணி பழம் ஒரு தென்னை மரத்தூர்லேயும் போட்டிருந்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லா காய் இருந்துச்சு. சைஸும் ஓரளவுக்கு 4-5 கிலோவுக்கு வந்த மாதிரி நல்லாவும் இருந்துச்சு. கொஞ்சம் பெரிய சைஸாகவும் இருந்துச்சு. ரொம்பவும் நல்லா இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பழத்தை பிடுங்கினோம். அது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒன்று பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம என்ன மருந்தும் அடிக்காமல் ஒன்லி மீன் நம்மள இந்த மாதிரி வந்து பஞ்சகாவியா ஆட்டு எரு இதை தான் நம்ம போட்டு வளர்த்தோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ பார்த்து எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம ஆட்டு எருவு மற்றபடி இது எல்லாமே வந்து நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். பட் இயற்கை உரம் போட்டனால வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த தென்னை மரத்தில் செடி வந்து நல்லா வந்துச்சு. ஓரளவுக்கு சாய்ஸ் வந்து நல்லா ஒரு காய் டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதை பிடிங்கி அறுத்தும் சாப்பிட்டு பார்த்தோம். இந்த மாதிரி வந்து ஒரு பயிர்களுக்கு நம்ம எப்படி ஊடு பயிர் போடணும் அப்படின்றத தான் நம்ம பார்த்துக்கிறோம். ஏற்கனவே தக்காளி வெண்டி செடியெலாம் போட்டு நம்ம எடுத்தோம். இப்போ இந்த வட்டம் வந்து புதுசாக தண்ணி பழம் போடுவோம் அப்படின்றதாலே தண்ணி பழம் போட்டு பார்த்தோம். தண்ணி பழம் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி சீசனுக்கு சீசன் என்னென்ன பழம் வருது அப்படின்றத பார்த்துட்டு தென்னை மரத்து தென்னை மரத்து தண்ணி வர பக்கத்தில் போட்டோம்னா அந்த தென்னை மரத்து வீதியில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வருமானமோ இல்லை நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான இதை வந்து நம்ம விவசாயம் பண்ணும்போது நம்ம ஒரு ப்ராஃபிட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் இதை போட்டது. பட் நல்லாவே இருந்துச்சு. காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவும் காய்ச்சிருந்துச்சு. ஓரளவுக்கு அந்த நம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள் எல்லா தூர்லேயும் வந்து நம்ம போட்டிருந்தோம். ஓரளவுக்கு தென்னை மரம் எல்லாத்துலேயும் போட்டிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தென்னை மயிறு இந்த மாதிரி பயிர் சாகுபடி பண்ணுறவங்க வந்து நம்ம ஊடு பயிராவோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணால் நம்ம வீட்டுக்கோ இல்லை ஏதாவது அப்பப்போ நம்ம செலவுக்கோ வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தை பண்ணும்போது இந்த மாதிரியா பண்ணுறோம். அது நம்மளுக்கு பெஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஓகேவா? நீங்களும் இந்த மாதிரி வந்து உங்கள் தோட்டத்தில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தால் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து பல பயிர் எல்லாமே மரப்பயிராக வச்சுருக்கோம். அப்படின்னும்போது இது ஊடு பயிராக போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருந்துச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்து நீங்கள் எப்படி சொல்லுங்கள். நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு ரிசல்ட் காட்டியிருந்துச்சு. நம்மளுடைய வீடியோக்கள் தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.